ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, வாழ்க்கையில் யாரை நம்புறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஜூமில் வச்சு எடுக்கிறதால பயந்துடாதீங்க. ஒரு வீடியோவை பார்த்து நான் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன். வீட்டில் இருந்து நியர்பை பார்க்குக்கு வந்திருக்கேன். ஃபோனை ஹோல்டு பண்ண முடியல. என்கிட்ட எந்த விதமான ட்ரைபேட்ஸும் விலாகிங் கிட்டும் இல்லை. ஸோ நான் கையிலே பிடிச்சி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வீடியோட குவாலிட்டிலாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது, நம்ம என்ன பேச போகிறோன்றது தான் முக்கியம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்றது வீடியோக்குள்ளே போகிறேன். இப்போலாம் யாரை நம்புறதுனே தெரில கைஸ். புதுசாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை கூட நம்பிடலாம் போல். நான் ரொம்பவே இந்த வீடியோ ரொம்ப ஒரு மனசு கஷ்டத்தில் எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸு. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நான் இப்போ தனியாக தான் வந்திருக்கேன். நம்மளை முன்ன பின்ன தெரியாதவங்கள கூட நம்ம ஈஸியாக நம்ம லைஃப்பில் நம்பிடலாம். நம்ம கூட இருக்கிறவங்களே தான் நமக்கு எப்போ நமக்கு ஒரு கெடுதலை நினச்சிட்டே இருப்பாங்க போல். எப்படா இவன் காலை வாரி விடலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க போல். புதுசாக முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நம்ம கீழே தடுக்கி விழுந்தாலோ, வண்டியில் போகும்போது கீழே விழுந்தாலோ நம்மளை காப்பாற்றுவாங்க போல். என்னால் முடியல, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நம்ம யாரை ரொம்ப நம்புகிறோமோ யாரையுமே நம்பவே கூடாதுன்னு நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குல்ல. எல்லா நேரத்துலையும் நம்மளே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்க முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். சில சமயத்தில் யாரையாச்சும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இந்த சிச்சுவேஷன் நம்மளை க்ரியேட் பண்ணி விட்டுருது. அதனால் நம்ம யாரையும் எதுவுமே சொல்லி தப்பே கிடையாது. நம்ம எப்பயுமே யாரையும் நம்பக்கூடாது நானே சொல்லுவேன். ஆனால் நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸையோ அவுட் சைடர்ஸையோ என்றைக்கு நான் நம்பவே மாட்டேன். நான் அந்த மாதிரி இப்போ அவங்களாலேயும் நான் இப்போ அஃபெக்ட் பண்ணி இந்த வீடியோவை நான் போடவே இல்லை. முடியல என்னால். நானும் வீடியோ இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சேன். எஸ்பெஷலி நான் யாரை பற்றி நான் பேச போகிறேன்னா, ஏன் இந்த ஹஸ்பண்ட்ஸ்லாம் இப்படி இருக்கீங்க? உங்கள் ஒய்ஃப் எப்பயுமே உங்கள் கண்ட்ரோல்லே இருக்கணும், உங்கள் பேச்சு கேட்டே இருக்கணும். அவங்க கொஞ்சம் கூட அப்டேட்டடாக ஆகக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? உங்களுக்கு உங்களுடைய கோபம், உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே யார் மேலேனா திணிக்கணும். உங்களோட ஒர்க் டென்ஷனு, ஒர்க் ப்ரெஷரு, உங்களுக்கு தோன்ற வெறுப்புகளெல்லாம் ஒரு டஸ்ட்பின் போல் நமக்கு தேவையில்லாத நம்ம குப்பையெல்லாம் நம்ம கொட்டுவோம்ல, நம்ம யார் மேலேனா தூக்கிட்டு போய் கொட்டுவோம்ல, அதுமாரி உங்களுக்கு தேவையில்லாத யார் மேலேனா நானே பாருங்கள் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமலே நானே பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு தேவையில்லாத நம்ம தேவையில்லாத டஸ்ட்டெல்லாம் தூக்கிட்டு போய் நம்ம மோசம் எங்கே போடுவோம்? குப்பை தொட்டியில் போடுவோம், இல்லை குப்பை போடுற இடத்துல போடுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஹஸ்பண்டும் நான் சொல்லலை, நிறைய பேர் நல்லா தான் அவங்க ஒய்ஃப்லாம் நல்லாவே பார்த்துக்குறாங்க. நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். சில ஜென்மங்களும் இருக்குது, நல்லா அப்படியே நம்ம கூட இருக்கிறாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க, நம்மளை அப்படியே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ வெஞ்சன்ஸ் வச்சிட்ருப்பாங்க போல். இவ்வளோ நேரம் பார்த்து நம்ம எப்படா இவளை காலை வாரி விடுறது, இவளை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தட்டி கொடுக்குற மாரி தட்டி கொடுத்து பின்னாடி கத்தி எடுத்து குத்துவாங்க போல். ஒரு விஷயம் நம்ம பண்ணுறது பிடிக்கலனாலோ, நம்மளை பற்றி அவங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளை அவங்க வெறுக்கிறாங்கனாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்மக்கிட்டே சொல்லிட்டோன்னா நம்ம அது என்னன்னு பார்த்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லையா? இது ஏன் மனசுலேயே வச்சுக்கிட்டு அதுக்கான சந்தர்ப்பத்தை பார்த்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க போல். நம்ம எப்போ டவுன்ஃபாலாக ஆகிறோமோ அப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு டவுன்ஃபாலில் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கோத்ரூ பண்ணி இருப்போம். ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனில் க்ராஸ் பண்ணி வந்துட்டுருப்போம். அந்த நேரமாக பார்த்து இடி மேலே இடி, அடி மேலே அடி இருக்கிற மாதிரி அந்த நேரமாக பார்த்து இவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க போல். ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க எனக்கு தெரியல. ஹஸ்பண்ட்ஸும் இப்படி தான் இருக்காங்க. எல்லா ஹஸ்பண்டையும் நான் சொல்லலை, திருப்பி எல்லோரும் கோவப்படாதீங்க. நான் எல்லா பசங்களையும் சொல்லலை, எல்லா ஆண்களையும் சொல்லலை. சில பேர் அப்படி தான் இருக்காங்க, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். மோஸ்ட்டாக இந்த மாமியாருங்கெல்லாம் இருக்காங்களே, ரொம்பவே வஸ்ட்டுங்க இவங்க. நிறைய பேர் எவ்வளோ அவங்க வீட்டுக்கு வந்த மருமகளெல்லாம் அவங்க பொண்ணு மாதிரி பார்த்து ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுறாங்க. நான் நிறைய டைம் என்னோடய வீடியோவில் எல்லா வீடியோலையுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களால் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க, உதவி பண்ணனாலும் பரவாயில்ல, தயவுசெய்து உபத்திரம் பண்ணாதீங்க.
அடுத்தவங்களோட லைஃப்பை கெடுத்து நீங்கள் வந்து எத்தனை நாளுங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க? ஒரு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அவங்க பெத்த பையனும் அவங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணும் கொஞ்சம் சந்தோஷமாக பேசி சிரிச்சிடக்கூடாது? கொஞ்சம் வெளியில் எங்கேயாச்சும் கிளம்பி போகிறத ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட ஒரு வாட்ஸ்அப்பில் வைக்க முடியல, ஒரு ஸ்டேட்டஸாக போட முடியல. நீ ஏம்மா வாட்ஸ்அப்லலாம் போடுற, ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்ட்டு உடனே ஒரு கூட்டம் அப்படியே கிளம்பி வந்து கொஷின் பண்ணாதீங்க. நமக்கு பிடிச்ச மொமெண்ட்டை நம்ம லைஃப்பில் ஒரு சந்தோஷமாக நம்ம என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்டை வந்து நம்ம அஃப்கோர்ஸ் 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுவோம்ல, அது ஒரு சந்தோஷம் தானே. நம்ம அழகாக இருக்கிற ஃபோட்டோஸு, நம்ம நல்லா ஒரு வெல் ட்ரெஸ்டப்பாக பண்ணிக்கிற ஒரு வீடியோ ஃபோட்டோ எதாக இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணுறது அது எல்லாருமே பண்ணுற விஷயந்தான். நிறைய பேர், ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது. அந்த சோஷியல் இன்ட்ராக்ட் பண்ணுறதுல வந்து அவங்க பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. ஸோ எல்லோரும் அவங்கள மாதிரியே இருக்காங்கன்னு அவசியம் இல்லைல்ல. ஏன் இந்த மாதிரி பசங்களாம் இப்படி இருக்கிறீங்க? உங்கள் அம்மாவும் முக்கியம் தான், நான் இல்லை சொல்லலை. அதனால் உங்களை நம்பி உங்களே நம்பி உங்களுக்காக வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்க உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஈவன் உங்கள் ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கட்டுமே, கேர்ள் ஃப்ரெண்ட்னா லவ்வர், ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல வெல்விஷராக கூட இருக்கட்டுமே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? புரியல எனக்கு. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இண்டிபெண்ட்டாக என்ன சொல்கிறேன்னா வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாரையும் நம்பக்கூடாது. என்னோடய பேரண்ட்ஸ் வந்து நான் சொல்லிக்கிற அளவுக்குலாம் ரொம்பலாம் வந்து பெரிய பேக்ரவுண்ட்லாம் எனக்கு கிடையாது. எங்கள் பேரண்ட்ஸ் சைடு எல்லாமே ஹஸ்பண்டுக்கும் தெரியும். தெரிஞ்சு தான் நான் வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு வந்தேன். நல்லா தான் இருக்கேன். நான் ஃபினான்ஷியலாக என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணது பிறகு நல்லா தான் இருக்கேன். ஆனால் என்ன சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு எல்லா லேடிஸும் முடியல. நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன், அழுவக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னால் அழுவாமல் இருக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து நான் சொல்கிறேன், நான் ரொம்பவே அனுபவிச்சிருக்கேன். என் வயசு ரொம்ப கம்மி தான், ஆனால் நான் வாழ்கிற வாழ்க்கைக்கும் என்னோடய வயசுக்கும் ஒரு துளி கூட சம்மந்தமே கிடையாது. வெளியிலேருந்து எல்லோரும் பார்க்குறாங்க, இவன்னா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறா, மேக்கப் பண்ணிகிட்ருக்கா, இவளுக்குன்னா அழகாக வீடியோ எடுத்து போட்டு போயிட்டே இருக்கிறா, ஈஸியாக சொல்லிடு. இந்த வீடியோ எடுக்கிறது கூட, இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறது கூட அவ்வளோ ஈஸியாலாம் வந்துடல ஃப்ரெண்ட்ஸ். நான் எவ்வளோ கோத்ரூ பண்ணி வந்திருக்கேன் என் லைஃப்லன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நானே இந்த மாதிரிலாம் எமோஷன் ஆகிற பொண்ணு கிடையாது. ஆகிட்டுருந்தேன் ஒரு காலத்தில், ஒரு டைமில் ஆகிட்டுருந்தேன். நானே எனக்கு யாருமே அட்வைஸ்லாம் பண்ணது கிடையாது. என்னை மோட்டிவேட் பண்ணுறதுங்க உண்மைக்குமே என் லைஃப்பில் யாருமே கிடையாது. நான் பிறந்து வளர்ந்து வந்து எங்கள் வீட்டு சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை. அது பிறகு நான் மேரேஜ் பண்ணிவிட்டு வந்த பிறகு நான் அனுபவித்த வலி வேதனைகள் இதெல்லாம் தான் என்னை இந்த அளவுக்கு ஓரளவுக்கு 4 பேருக்கு என்னால் முடிஞ்ச அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணியிருக்கு. நான் பட்ட கஷ்டங்களும் நான் கடந்து வந்த வலி வேதனைகள்லாம். வெளியில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க. நம்ம பெருசாக ஒன்றும் சாதிக்கவும் கிடையாது. ஏதாவது நம்ம பண்ணியிருந்தா கூட நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு ஜெலஸ் ஆகலாம். அதுதான் ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணால் கூட இப்போலாம் பிடிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே. கொஞ்சம் நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை ஒரு செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து அவ்வளோத்தான் அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு தான் கை இருக்குது, உங்களுக்கு தான் கால் இருக்குது, இதுக்கு ஈவன் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, நீங்கள் வேணால் பண்ணிக்கோங்களேன். நான் யாரையும் பண்ண வேணாம்னு நான் சொல்லலையே. இந்த அக்கம் பக்கம் இருக்கவங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க. எவ்வளோ மக்கள்லாம் வந்து அவங்க வேலை கொண்டு பார்த்துட்ருக்காங்க. சில ஜன்மங்கள் நானும் இதுங்களுக்காகவே ஒரு வீடியோ கூட நான் எடுத்து போட்டேன். திருந்தவே மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரில இந்த மக்கள்லாம். நல்லா இருக்கிறவனுக்கு கூட சொரிஞ்சு விட்டு நல்லா வேலையை பார்த்து விட்டுட்டு போயிடுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு இண்டிபெண்ட் உமனாக, ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் உமனாக இருக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை. என்னவோ நான் மேரேஜ் ஆகி ஒரு 6 to 8 months கிட்ட நான் ப்ரெக்னென்ட் கன்சீவ் ஆனேன். ஃபஸ்ட்டு பேபிக்கு 1 year ஆகிறதுக்குள்ளே செகண்ட் பேபி கன்சீவ் ஆகிடுச்சு. அது என்னோடய தப்பு தான். நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லாமல் விட்டுட்டேன், ஒரு ப்ரீகாஷனாக இல்லை. ஸோ நம்ம கடவுள் நமக்கு கொடுக்குறத நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது.
டாக்டர்ஸ் கூட வேணாம், செகண்ட் பேபி ரொம்ப டக்குன்னு குவிக் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஹெல்த் கான்ஷியஸ் அவங்க யோசித்து வேண்டாமா அப்படி அபார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என் குழந்தை வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 8 to 9 monthsக்கு அப்புறம் தான் நான் ஃபஸ்ட்டு என் குழந்தைய நான் கன்சீவ் ஆனேன். எனக்கு அப்போவே அந்த 8 to 9 months நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நமக்கு பாப்பா இல்லாமல் போயிடுமா அப்படின்னா எவ்வளோ பேர் நிறைய வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணினா குழந்தை பிறக்குது, நான் இல்லை சொல்லலை. எனக்கு என்னமோ டக்குன்னு குழந்தை பெற்றுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசையில் இருந்தேன். நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் வீட்டை பார்த்துக்கிட்டு ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு குழந்தை ஃபேமிலி இப்படி செட்டில் ஆகின்னு நினச்சிட்டு இருந்த பொண்ணு தான் நான். ஆனால் என்ன வந்து அடி மேலே அடி இறக்குற மாதிரி இறக்கி யாரையும் நம்பாத, புருஷனே சம்பாரித்து கொடுத்தாலும் அந்த காசு நம்ம காசு கிடையவே கிடையாது. நிறைய லேடிஸ் உங்கள் புருஷனுடைய சம்பாத்தியத்தில் நீங்கள் எது வேணால் அனுபவிச்சுட்ருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்றைக்கா இருந்தாலும் உங்கள் கை செலவுக்குன்னு உங்களை நீங்கள் நம்பி உங்களோட உழைப்பை இன்வெஸ்ட் பண்ணி என்றைக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ சம்பளம் வாங்குறீங்களோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு சுயமரியாதையும் ஒரு கௌரவத்தையும் உங்களுக்குள்ளே உருவாக்கும். நம்ம யாருக்காகவும் எதையும் நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் வந்து சுய சம்பாத்தியம் என்ற விஷயத்தை வந்து கையில் எடுக்கணும். படித்தவங்க படிக்காதவங்க அவங்களுடைய தகுதிக்கு அவங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்காச்சும் அவங்க வந்து அவங்களுடைய தரத்தை உயர்த்திக்கோங்க. படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்லாம் இந்த காலத்தில் யாரும் இல்லை, எல்லாருக்குமே வேலை இருக்குது. வீட்டை விட்டு வெளியில் வந்தால் வேலையே இல்லாத இடமே கிடையாது. என்ன ஒரு தைரியம் வேணும், நம்மளால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணணும். நானே அழுகக்கூடாது, நானே ரொம்ப அழுதுட்டு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்த பொண்ணு தான். நானே அதுலேருந்து எவ்வளோ வெளியில் வந்துட்டேன், எவ்வளோ இல்லை நல்லாவே வந்துட்டேன். ஆனால் திடீர்னு நம்ம கூட இருக்கவங்க அப்படி சொல்லும் போது என்னால் முடியல. கூட இருக்கவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஹஸ்பண்டே ஒன்றுமே இல்லை. நான் அந்த என்ன சொல்ல வந்தேன்னா அந்த பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு 2 to 3 hours ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்காக சில பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். நானும் லாஸ்ட் 1 month என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிகிட்டே வரேன், சரிம்மா பண்ணலாம். நான் இந்த ஐடியாலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்வார்னா, நீ ஏன் ஏதாவது பண்ணக்கூடாது போகக்கூடாது சொல்வார். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப இந்த அளவுக்கு கூட தைரியமாக பேசுகிறது ஹேண்டில் பண்ணுறது அந்த அளவுக்கும் ஒரு தைரியமும் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்ச நாளாக நானே இது மாதிரி இருந்தால் வேலைக்காகாது ஆனந்தி, இதெல்லாம் வேலைக்காகுது, உன்னை நம்பி 2 பிள்ளை இருக்குது, என்ன தான் ஹஸ்பண்ட் நல்லாவே ஏர்ன் பண்ணாலும் நீ உன்னை நம்பி உனக்கு தேவையான பொருட்களை நான் சொன்னேன் இல்லையா, செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறதுக்கு என்ன தான் அவங்க வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு டைமில் நம்ம போய் அவங்கக்கிட்ட ஒரு பொருளுக்கும் நம்ம கையை நின்றுட்டுருக்கும் போது அது ஒரு நாளும் ஒரு டைம் சொல்லிடுவாங்கல்ல, ஆமாம் சும்மா எதையாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்கிற, சும்மா உன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டமாயிடும். இதெல்லாம் நம்ம எல்லா வேலையும் தான் வீட்டில் செஞ்சிட்ருக்கோம். இதே வேலையை நம்ம வெளியில் போய் ஒரு ஹவுஸ்மெய்டாக செஞ்சால் கூட எவ்வளோ சம்பளம் நம்ம வாங்கலாம், புரியுதுங்களா? அதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், அது கேட்டுட்டு இருந்தேன் ஃபேஸ் ஒரு லாஸ்ட் 1 month போகலாமா அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி நானும் சரி ஒர்க்லாம் ரொம்பலாம் அப்படியே பிஸிலாம் கிடையாது அவங்க, ஓகேவா? இப்போ வந்து சம்மர் டைம்ன்றதால காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வீட்டில் வந்துட்டு வெயில் குறைஞ்ச பிறகு தான் போய் வருவாங்க. ஆனால் நமக்குன்னு அவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மாலாம் அவங்க வேலைக்கு கூப்பிடும்போது அவங்க அண்ணன் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை போகும்போதெல்லாம் நல்லா போய் எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு குழந்தைய கூப்பிட்டுட்டு எங்கன்னா வெளியில் போகணும், நம்ம இதெல்லாம் போய் முக்கியமாக நான் ரொம்பலாம் வெளியிலலாம் அங்கே போகணும் இங்கே போகணும் கூப்பிட்டு திரியிற பொண்ணுலாம் நான் கிடையாது. உண்மைக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது. இது வரைக்கும் கல்யாணம் ஆகி நான் எந்த செலவுமே என் ஹஸ்பண்டுக்கு வச்சதில்லை. இதை வாங்கி கொடுங்க, ஒரு சேலை வாங்கி கொடுங்க, ஒரு ஜுவல் வாங்கி கொடுங்க, நான் கேட்டதே கிடையாது. அந்தமாரி அவரும் வாங்கி கொடுத்ததும் கிடையாதுங்க. அது மாதிரி நான் ஆசைப்படுற பொண்ணும் கிடையாது. ஆனால் எல்லாமே அஃபோர்ட் பண்ணிக்கக்கூடிய லெவலில் தான் எங்கள் வீட்டுக்கார் வந்து சம்பாரிச்சிட்ருக்காரு. ஆனால் நான் அந்தமாதிரிலாம் கேட்க மாட்டேன். எனக்கு அப்போலாம் தெரியலங்க. எங்கள் வீட்டில் கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நல்லா தானே ஏர்ன் பண்ணுறாரு, குழந்தைங்களாம் கொஞ்சம் வளர்கிறதுக்கு முன்னாடி உனக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் சின்ன பொருள்லாம் கேட்டு வாங்கி வச்சுக்கோமா, அப்புறம் பசங்களாம் வளர ஆரம்பிச்சோன்னா ஸ்கூலில் சேர்க்கணும், ஃபீஸ் பே பண்ணணும், அப்படி பிள்ளைங்கள பார்த்துட்டு போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கே டைம் இருக்காது சொல்லுவாங்க. அப்போ கூட என்னடா பெருசாக நகை வாங்கிக்கிறது, நான் புடவைலாம் உண்மையாக ரொம்பலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு மேரேஜுக்கு கொடுப்பாங்களா அந்த தட்டு வரிசையில் வச்சு, அந்த புடவை கூட நான் இது வரைக்குமே கட்டவே இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக நான் வந்து ஸ்டிச்சிங்கை மொபைலை பார்த்து கற்றுக்கிட்டு ஒரு 2-3 ப்ளவுஸ் வந்து தைக்க கற்றுக்கிட்டு
கோயிலுக்கு ரீசெண்டாக திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சி போட்டு போனேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு 2-3 ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுத்தேன். அதை தாண்டிலாம் ரொம்பலாம் வந்து இந்த சேரீ ட்ரை பண்ணுறது அதெல்லாம் இல்லை. ஏன்னா அது வந்து குழந்தைய வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறதால அது வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. ஒரு சல்வார் போட்டுக்கிறது, ஒரு டீஸ் போட்டு ஏதாவது ஒரு சீனோ பாட்டம் அந்த மாதிரி போட்டுக்கிறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா 2 குழந்தைய ஹேண்டில் பண்ணிட்டு வெளில தூக்கிட்டு குழந்தை வச்சுட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு தெரியும். சாரீலாம் போட்டு போனால் கசகசன்னு குழந்தைங்க தூக்கி வைப்போம், அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நான் எதுவுமே கேட்டதும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்டுக்கிட்ட நான் புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது. இதுக்கப்புறம் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை பண்ணிடுவேன், வெளியிலாம் போய் யார் என்ன சொன்னாலும் நான் அந்த கூச்சப்படுறதோ தயக்கப்படுறதோ பண்ணுறதா கிடையாது, நான் இதை பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு. அது ஒரு 1/2 hour வேலை தான். நியர்பை ஏரியாவில் தான் போய் நாங்கள் மார்க்கெட்டில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன அழகாக கொஞ்சம் லைட்டாக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு கிளம்புனேன். மேக்கப்லாம் நான் பெருசாலாம் ரொம்ப மேக்கப்லாம் போட மாட்டேன். மாய்ஸ்சரைசர்ஸ் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுவேன். அது பவுடர் கூட மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். ஃபங்க்ஷன் எங்கன்னா போடணும் தான் பவுடர் போடுவேன். எனக்கு பேசிக்காக பவுடர் பிடிக்கவே பிடிக்காது. மாய்ஸ்சரைசர் இந்த சன்ஸ்க்ரீன் தான், அந்த பேசிக்ஸ் ஸ்கின் கேர் தான். அது பண்ணிவிட்டு ஐப்ரோ போடுவேன். காஜல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என் கூட ஸ்கூல் படித்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் கூட தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியும் நான் காஜல் ஸ்கூல் டைம்லேருந்தே நான் காஜல் வைக்கிற பழக்கம் இருக்குது. அதாவது கண்மை வைப்பேன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது பண்ணது கூட நம்ம கொஞ்சம் அழகாக, இதே வீட்டில் கொஞ்சம் அழுக்கு துணி போட்டுக்கிட்டு தலை வாராமல் ஒரு மாதிரியாக க்ளம்ஸியாக பார்க்கறதுக்கு இருந்தோன்னா அப்படியே ரொம்ப இனிப்பாக அவங்க கண்ணுக்கு தெரியுது. கொஞ்சம் நம்ம க்ரூம் பண்ணிட்டா அப்படியே ரொம்ப பொறாமப்படுறாங்க. ஏன் இப்படி இருக்காங்க, நம்ம ஒய்ஃப் தானே, பார்க்க ஒரு ப்ளசன்ட் லுக்கில் அழகாக இருக்காங்க, நீட் லுக்கில் இருக்காங்க, க்ளீனாக இருக்காங்க பார்க்கணும். அதை நினச்சி நீங்கள் சந்தோஷம் தானே பண்ணணும், பெருமை தானே பண்ணணும். ஏன் சில பேர் இந்த கேவலமான ஒரு சீப்பான பிஹேவியரை வந்து வச்சிட்ருக்கீங்க, எனக்கு புரியல. இதை நான் கேட்டுட்டேன். இது ஏமா நீ வந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்க, உன் புருஷனை பார்த்தே கேட்டுட்ருக்கலாமே நீங்கள் சொல்லுவீங்க. நான் கேட்டுட்டு தான் வந்தேன். முடியல, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அதை பண்ண மாட்டேறது. இது வரைக்கும் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க. நான் ஃபஸ்ட்டு பையன் பிறந்ததுலேருந்து 2வது பையன் வித்தின் ஃபஸ்ட்டு பேபிக்கு 1 year பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணும் போதெல்லாம் செகண்ட் பேபி நான் 3 months கன்சீவாக இருக்கேன். புரியுதுங்களா? ஒரே ஆளாக நான் மட்டுமே கூட எங்கள் வீட்டுக்காரர் இருப்பார். அவரால் முடிஞ்சது சின்ன சின்னதாக சப்போர்ட் பண்ணுவார். ரொம்பலாம் பெருசாலாம் இல்லை, ரொம்பலாம் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் நானே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நானே சமைப்பேன், எனக்கு தேவையானது பார்த்துப்பேன். என் துணி, எங்கள் வீட்டுக்கார துணி, குழந்தைங்க துணி எல்லாமே துவச்சி போட்டுக்கிட்டு நானே தான் எல்லாமே பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக தான் நாங்கள் ஒரு லாஸ்ட் 1 year தான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எவ்வளோ டேக்கிள் பண்ணி வந்திருக்கேன்னு ஏன் ரொம்ப நெருங்கின சொந்தத்துக்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். 2 குழந்தையும் நான் இந்த அளவுக்கு, என் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு தான் இப்போ ஸ்கூல் எல்கேஜி சேர்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் 3.5 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என் 2வது குழந்தைக்கு 2 வயசு முடிஞ்சு ஒரு 1 or 2 months ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நான் தனியாலாம் இவ்வளோ தூரம் நான் எடுத்து வளர்த்துட்டு வந்திருக்கேன். குழந்தைய பார்த்துட்ருக்க அம்மாங்களுக்கு தான் தெரியும், ஒரு குழந்தைய எப்படி தனியாக யார் துணை இல்லாமல், மாமியார் துணை இல்லாமல், அம்மா துணை இல்லாமல், ஹஸ்பண்ட் துணை இல்லாமல் வளர்க்குறதுன்ட்டுன்னு. இந்த மாதிரி கொஞ்சம் அவ்வளோ நாள் தான் ரொம்ப நம்ம குழந்தைன்னு பார்த்துட்டு, ஃபேமிலின்னு பார்த்துட்டு நம்ம எதுவுமே செல்ஃப் கேர் பண்ணிக்காமல் இருந்தோம். சரி, இப்போ தான் கொஞ்சம் குழந்தைங்க வளர்ந்துருச்சு, சாப்பாடு போட்டு கொடுத்தா கூட சாப்பிட்ற அளவுக்கு ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு இடத்துக்கு போனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம பார்க்குற அளவுக்கு போனால் தானே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கடையில் போய் நம்ம ஒரு திங்ஸ் வாங்கினா கூட அந்த கடைக்காரனே மதித்து அதை எடுத்து கொடுப்பான். நம்ம போனால் நம்ம ஒரு ஆள் பாதி ஆடை பாதின்னு சும்மாவா சொல்லிட்டு போனாங்க. எனக்கு உண்மையாலுமே என்ன க்ரூம் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கூட நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, நான் இப்படி மேக்கப் பண்ணி சொல்கிறேன், பின்னாடி குழந்தை. அப்போ தான் என் பையன் தூக்கிட்டு வந்து தூங்கி உக்காந்துட்டு நான் ஏஞ்சி வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் க்ரூமிங் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ அதை கூட நிறைய பேர் தப்பாக நினச்சிப்பீங்க. நமக்காக நம்ம கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுல வந்து என்னதான் விஷயமோ எனக்கு தெரியவே இல்லை. அதில் என்னதான் தப்புன்ட்டு எனக்கு சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. ஏன் இந்த மாதிரிலாம் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க எனக்கு புரியல. நான் கேட்டுட்டேன் நல்லா, ஏன் இதுமாரி இப்போ பண்ணிட்டு வந்தால் என்னன்னு. நம்ம பண்ணிக்கிறது கூட அவங்களுக்கு வந்து அவ்வளோ இதுவாக கஷ்டமாக இருக்குது போல். ஸோ தயவுசெய்து இதுக்கப்புறம் அந்தமாரி பண்ணாதீங்க. உனக்கு வேணும்னா நீ பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் உன்னை இது பண்ணுறேன்னா. நீங்கள் போய் ஹேர் கட் பண்ணுறீங்க, என்னமோ அது அப்படியே ஒரு ஸ்டைல் பண்ணுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. இது என்ன எனக்கு புரியவே இல்லை. என்ன கான்செப்ட் உங்களுக்கு நல்லா இருந்தால் பிடிக்க மாட்டேது. வெளியில் இருக்க ஜனங்கள் தான் அப்படி இருக்காங்கன்னா நம்ம கூட இருக்கவங்களே இப்படி தான் இருக்காங்க. நல்லா தான் இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் இந்த மாதிரிலாம் பேசுகிற ஆள் கிடையாது. அது என்னவோ தெரியல, நான் என்ன சொல்கிறதுன்னு உண்மையாக எனக்கே புரியவே இல்லை. நீ என்ன பண்ணுற, ஒன்று
பேச போனது ஒரு டாப்பிக்காக இருக்கும். அதை விட்டுட்டு அவங்க அவுட் ஆஃப் ஜோனில் போய் என்னென்னமோ நீ என்ன பார்க்குற, வீட்டை பார்க்குறிய போறியா, வீடு பார்க்காம இவ்வளோ தூரம் யார் எழுந்தவொடனே நான் என்ன பண்ணுவேன், வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு வீட்டை க்ளீன் பண்ணி டெய்லியுமே நான் மாப் போடுவேன். குழந்தை வச்சுட்ருக்க எல்லா பேரண்ட்ஸ்க்குமே தெரியும். டெய்லியுமே நான் மாப் போடுற மாதிரி ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ்லாம் போடுற மாதிரிலாம் பசங்க வந்து சாப்பாடை கீழே கொட்டி வச்சிரும், ஆய் கூட போய் வச்சிரும், யூரின் போயிடும். அது குழந்தைய பார்த்து இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். வேலைக்கு போயிட்டு இவங்க வந்துடுறாங்க, இவங்க கஷ்டம் தான் படுறாங்க, நான் இல்லை சொல்ல. வீட்டில் இருக்கவங்களாம் அப்போ சும்மா உக்காந்துட்ருக்காங்களா? அதுவும் 2 குழந்தைய வச்சுட்டு டாட்லர்ஸை வச்சுட்டு இருக்கிற மம்மிஸை போய் கேளுங்க எவ்வளோ கஷ்டம்னு. ஈஸியாக சொல்லிடுங்க, என்ன நீ பண்ணுற வீட்டில் உட்காந்துட்டு இன்னத்துக்கு இழிக்கிற. இதில் வர சொல்கிறாரு, ஆமாம் இதில் வர வீடியோ வர நீ வர இப்போ போஸ்ட் பண்ணிட்டுருக்கியா அப்படின்ட்டு. ஏன் நான்லாம் பண்ணக்கூடாதா? புரியல. கொஞ்சம் தான் பயமாக இருக்குது போல். கொஞ்சம் நம்ம எங்கே இவ வந்து நம்ம கைக்குள்ளே இருந்தவ வந்து நம்மளை விட்டு கொஞ்சம் விலகி போனால் நம்ம பேச்சு கேட்க மாட்டாளோ, நம்மளை மதிக்க மாட்டாளோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கா என்னவோ தெரியல. பயப்படுறேன்னா அது வந்து நீ ஓப்பன் வாய்ஸ் அவுட் பண்ணிடணும் இல்லையா? இது மாதிரி ஏன் பண்ணுறாங்க தெரியல. ஸோ தயவுசெய்து அவங்கள வந்து ஃப்ரீயாக இருக்க விடுங்க. ஃப்ரீயானால் அவங்க நீ அப்படியே அவங்க இஷ்டத்துக்கு போய் அங்கே இங்கேயும் ஊர் சுற்றிட்டு வரப்போகிறது கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயத்து கூட அவங்களுக்காக பண்ணுறதுக்கான கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. அவ்வளோதான் நான் கேட்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் மனசில் இருந்தது நான் சொன்னேன். இது வந்து நான் பிளான் பண்ணி எதுவுமே பண்ணல. ரேண்டமாக நான் வந்தேன், என்னால் முடியல. வீட்டில் இருந்து நான் சரி நியர்பை பார்க்குக்கு போய் கொஞ்சம் உக்காந்துட்டு வரலாம், வெளியால் பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் வந்தேன். ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க.